ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்த்தியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாதத்துக்கெலாம் சூப்பரான காம்பினேஷனுங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காங்க. கத்திரிக்காயில் அதிகப்படியான ஃபைபர்ஸ், எல்லா விதமான சத்துக்களும் இருக்குங்க. வாங்க இதில் தான் ஒரு சட்னி செஞ்சிடலாங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். ஒரு 1/2 கிலோ கத்திரிக்காய் எடுத்துருக்கிறேன். 2 பச்சை மிளகா, தக்காளி, வெங்காயங்க. பாருங்கள், முதல்ல வந்து கத்திரிக்காய் இது மாதிரி வந்து நல்லா பொடுசு பொடுசு நறுக்கிக்குங்க. அதுக்கு நான் ஒரு இட்லி பாத்திரம் எடுத்துகிட்டு முதல்ல நான் வந்து இதுவரை ஒரு மூலிகை கூடையில் வந்து நான் கத்திரிக்காய் வந்து வேக வச்சுக்கிறேன். தயவுசெய்து குக்கரெல்லாம் வேக வைக்காதீங்க. நீங்கள் வந்து சட்னி வதக்கும் போதே வந்து வதக்கக்கூடாது. இது மாதிரி தனியாக வேக வச்சு வதக்குனீங்கன்னா சத்தே சுத்தமாக போகாதுங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக வந்து நம்ம கத்திரிக்காய் வெந்துருச்சு. அவ்வளோதாங்க, இது தனியாக எடுத்து வச்சிடலாம். நம்ம சட்னி செய்கிறதுக்கு ரெடி பண்ணிடலாங்க. இந்த சட்னி செய்கிறதுக்கு நான் மண் சட்டி யூஸ் பண்ண போகிறேங்க. அதுக்கு முன்னாடி தேவையான பொருட்கள் பார்த்துடலாம். சின்ன வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, அப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை உளுந்து, கடுகு, அப்புறம் பார்த்தீங்கன்னா வாசத்திற்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துருக்குறேங்க. கூடுதலாக வந்து கத்திரிக்காய் வெந்தது. அவ்வளோதாங்க. வாங்க எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம். அதுக்கு நான் ஒரு மண் சட்டி